path around a sports field. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் சுற்றி. அதில் சோனியா வந்து ஷீ டேக்ஸ் 18 minutes டு கம்ப்ளீட் தி சர்க்கிள். இந்த சோனியா வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறதுக்கு 18 minutes ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரவி வந்து சேம் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாரு, சேம் டைரக்ஷன்ல போறாரு. அப்போ போகும்போது 12 minutesல முடிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ரெண்டு பேரும் சுற்றி ஓட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ரவுண்ட்ஸ் ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே அவங்க திருப்பி மீட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் கேஸ், ஒரு யூஸ் கேஸ் ஆஃப் எல்சிஎம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 18 மினிட்ஸ்க்கும் 12 மினிட்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எது அந்த எல்சிஎம் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு 18க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 18 and 12 எழுதிக்கலாம். ஸோ பிரைம் நம்பர்ஸ் வச்சு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டூ டைம்ஸ் டிவைட் பண்ணும்போது 2 9s are 18, 3 times 18. ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 18ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 3 ஸ்கொயர். ஓகேங்களா? 3 into 3 இருக்குனால 3 ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இப்போ 12 வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 6 are 12, 2 3s are 6. இப்போ அதே மாதிரி 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 ஸ்கொயர் into 3. ஸோ எல்சிஎம் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எப்படி எடுக்கிறது? ஸோ எல்லா காமன் ஃபேக்டர்ஸும் எழுதிடணும். ஸோ காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் 2 and 3 மட்டும்தான். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு சின்ஸ் எல்ங்கிறது லோங்கிறதுனால ஹை பவர் எதுவோ அதை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஹை பவர் எது? இங்க 2 வந்து 2 ஸ்கொயர், 3ல வந்து 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் into 9. ஸோ 4 9s are 36. ஸோ ஆன்சர் வந்து 36 மினிட்ஸ்ல ரெண்டு பேரும் இங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 18 மினிட்ஸ்ல சோனியா வந்து இங்க ரீச் ஆயிடுவாங்க. ஆனா சோனியா இங்க 18 ரீச் ஆகும்போது ரவி ஆல்ரெடி ஒரு டைம் ரீச் ஆகி பாதி போயிருப்பாரு. ஸோ செகண்ட் ரவுண்ட் வரும்போது 36 மினிட்ஸ்ல சோனியா வந்து செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. அதே மாதிரி ரவி பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல இங்க 12 into 3. சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 12 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், செகண்ட் ரவுண்ட் 24 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், தேர்ட் ரவுண்ட் 36 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் ரவுண்ட் முடியறப்போ ரவி வந்து 36 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ரவுண்ட் முடியறப்போ சோனியா வந்து 36 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து 36 மினிட்ல வந்து ரெண்டு பேருமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூஸ் கேஸ் ஆஃப் எல்சிஎம். ஸோ நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ்